சொன்ன ஒருத்த எவனா இருந்தா என் தலைவர் சொன்னாருப்பா, கேப்டன் வாழ்க வாழ்க சொன்ன வாயில நாங்க இதுக்கு மேல கேப்டன் புகழ் வாழ்க தான் சொல்லணுமா நாங்க. அவர் புகழ் வாழ்க எங்களுக்கு. எனக்கு கண்ணே சரியா தெரியல. இடி பாட்டு எனக்கு மாறலாம் வலிக்குது. எங்களை விட்டு பிரிஞ்சிடுச்சியா. அவரை மாதிரி 100 பேர் இல்ல 1000 பேர் இருந்தா இந்த தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும். அந்த சீட்ல உட்காராத போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு கஷ்டம் தான் எனக்கு. எங்க சாமியே விட்டு போயிட்டு பண்ணாங்க. எங்க கேப்டன் எங்களை விட்டு மறைஞ்சிட்டாரப்பா. எங்க சூரியனே மறைஞ்சிச்சு. எங்க அன்னதான பிரபு பாரு. எங்க கேப்டன் நாங்க இந்த நிலவில பாக்க நினைச்சு கூட பாக்கல பண்ணாங்க. வாழ கண்ணர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பாவரு. எங்களை எல்லாம் தங்க தட்டுல வச்சு தாங்குறேன்னு சொன்ன தலைவர் பாவரு. அவர் மாதிரி ஒரு தலைவர் பாத்துருக்கீங்களா நீங்க? யார எம்ஜிஆருக்கு அடுத்து எல்லா இதுவும் அவரை விட அதிகமா 10 மடங்கு பல மடங்கு எங்க தலைவர் தான். கேப்டன் மாதிரி கொரோனால செத்தவங்களை இடம் கொடுக்க சொன்ன ஒருத்த எவனா இருந்தா என் தலைவர் சொன்னாருப்பா. கொரோனா செத்தவங்க காலேஜ்ல இடம் இருக்கு நான் தலைவர் சொன்னாருப்பா. அவர் இந்த மார்கழி மாசம் நல்ல இதுல சொர்க்கத்துக்கு போறாருப்பா என் தலைவர். கேப்டன் வாழ்க வாழ்க சொன்ன வாயில நாங்க இதுக்கு மேல கேப்டன் புகழ் வாழ்க தான் சொல்லணுமா நாங்க. என்ன பண்ண போறோமா நாங்க இதுக்கு மேல? கேப்டன் இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம்னு தெரியலையே. எங்க சூரியன் மறைஞ்சிருச்சு. எங்க கண்ணன் சாஞ்சிட்டாரப்பா. எங்க சிங்கம் மன சாஞ்சிருச்சப்பா. எங்களுக்கு 2 பேர் என்ன அண்ணன் பசங்களை எல்லாம் கல்யாணம் ஒண்ணு கூட கல்யாணம் பார்த்துட்டு போலையே தலைவரு. ஊருக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுத்து தங்கத கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கூட கல்யாணம் பார்க்கலையப்பா. ஒரு பிள்ளை கூட பார்க்கலையப்பா. அவர் புகழ் வாழ்க. அவர் மறைஞ்சாலும் அவரோட புகழ் என்னைக்குமே மறையாதுப்பா. என்னைக்குமே மறையாது. எங்களோட ஆயுசுல நாங்க கொடுக்குறேன்னு சொன்னோமே தலைவனுக்கு. இவ்வளவு ஜனத்துல ஒருத்தர் ஒரு நாள் கொடுத்திருந்தோட தலைவனுக்கு போதுமே. அது ஏம தர்மராஜ எங்க தலைவனை விடலையே. எங்க தலைவனை விடலையே. அவர் நல்லா உள்ள வெள்ள மடம் கொண்டவரு. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரு. எந்த இது மாரி அது அன்னதான பிரபு பாரு. அவர் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துக்கு எத்தனையோ பேருப்பா. கடவுள் கண்ணு இல்லையா? கடவுள் கண்ணு இல்லையாப்பா. எங்க தலைவரை விடக்கூடாதா? கேப்டன் ஒரு பிள்ளை கூட கல்யாணம் பண்ணலப்பா. ஊருக்கெல்லாம் எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச நல்லவருக்கு இந்த நிலைமையா? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ 1000 பேர் 1000 இருந்தா கூட ஒரு தாய் தாப்புனுக்கு ஈடாகுமாப்பா. எப்பா கோடி கோடியா இருந்தாலும் தாய் தாப்ப ஈடு வராது ஐயா. ஒரு புள்ளி கூட ஒரு கல்யாணம் பண்ணலையா அவரு? அந்த நினைச்சா வவுரி அதிதா எங்களுக்கு ஐயா. ஒரு படம் வந்து உடனே நாங்க ஓடி போய் பார்ப்போம். ஜெகந்து படமா ஐயா ரிலீஸ் ஆன உடனே நாங்க ரிசர்வ் பண்ணி போப்பா. அங்க காலையில கேள்வி பட்ட வாட்டி ஓடாந்த ஐயா. நானு எனக்கு கண்ணே சரியா தெரியல. இடி பாட்டு எனக்கு மாறலாம் வலிக்குது. அப்ப கூட நான் ஐயா பார்க்காத போக கூடாதுன்னு உக்காந்துக்கினேன். இடிக்கிறாங்க ஓட்டாந்தரா மறுபடியும் போய் நிக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஐயா. அவங்க புள்ளிங்களதான் ஐயா நான் சரி பார்க்கல. எப்பா ஐயா நல்லா இருக்கணும் ஐயா. அவரு எங்க எதே தேவை எங்களை விட்டு பிரிஞ்சிடுச்சியா. உயிரோட வாழ்ந்த மனித தெய்வம் யாருன்னா இவர் மாத்திரம் தான். அவன் சொல்லிப்பான் யாரையோ தெய்வம்னு. ஆனா கிடையாது. இவரு மனித தெய்வம், நடமாண்ட தெய்வம்யா. எங்க கேப்டன் உதவின்னு வந்தா யாருமே உதறி தள்ளாதவர். ஒரு கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறவர் இவரு. கொடுத்து வாழ்ந்தாரு. எங்களுக்கு இதே தெய்வமா வாழ்ந்தாரு. இன்னைக்கு மண்ணை விட்டு போயிட்டாரு. ஆனா மறைந்தாலும் எங்க மனசுல எப்பவும் வாழ்வாரு. இவர் பூத உடம்பு தான் எங்களை விட்டு போச்சு. இவர் ஜீவன் எங்களை விட்டு போல எங்களோட எப்பவும் இருக்குது. இவர் எப்போ மனிதனை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் உலகத்துல என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டாரு. மனித கடவுளா வாழ்ந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஏழைங்களுக்கு எவ்வளவு உதவி என்னவோ எண்ணம். சட்டமன்றத்துல கையை உயர்த்தி பேசினாரு, நாக்க துரத்தினாரு, ஏதோ மீடியால போட்டீங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? மக்களுக்காக தான் கேட்டாரு அந்த கேள்வி. பால் வேலை ஏன் உயர்த்துறேன்னு கேட்டாரு அம்மையார. பஸ் டிக்கெட்டை ஏன் ஏத்துறேன்னு கேட்டாரு அம்மையார. அதுவும் ஜெயிச்சு இப்பதான் 3 நாள் ஆகுது. உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சு ஏன் நீ ஏத்தனன்னு கேட்டாரு. அது தப்பா? இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்க கூடாதா? மக்கள் மேல இவ்வளவு கஷ்டத்தை வைக்கிற பாரத்தை வைக்கிறேன்னு தான் கேட்டாரு. அதை போய் எதிர்த்து பேசிட்டாரு. நான் எதிர்த்து பேசினாரு. அவரு குடும்பம் நல்லா இருக்குன்னு எதிர்த்து பேசினாரா? இல்ல அவர் அரசியல்ல வளரணும்னு எதிர்த்து பேசினாரா? மக்கள் வாழ்க்கையில நல்லது அடையணும், அவங்க வாழ்க்கையில நல்ல பயன் பெறணும்னு தான் பாடுபட்டாரு.
தன் வேர்வையை சிந்தி உடம்புல 100 கயிறை கட்டிங்கன்னு பறந்து பறந்து அடிச்சு பணத்தை சம்பாரிச்ச பணத்தை ஜனங்களுக்கு சோறா போட்டாரியா. அவர் ரத்தத்தை சாப்பிட்டுக்கிறோம் இந்த தமிழ்நாட்டு மக்கள். அவர் ரத்தத்தை சாப்பிட்டுக்கிறோம், அவர் உணர்வை சாப்பிட்டுக்கிறோம். அவர் வழியை பின்பற்றி நடங்க. அவரை மாதிரி ஒருத்தர் இனிமேல் பிறக்க போறதும் இல்ல, பிறந்ததும் இல்ல. அலாலப்பட்ட எம்ஜிஆரே அரசியல வந்துதான் நல்லதை செஞ்சாரு, சோற போட்டாரு, சத்துணவு கொண்டு வந்தாரு. ஆனா இவர் அரசியல்னா காலுக்கு சமாதானம், அரசியல் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லும் போதே சோற போட்டவரு அங்கங்க பள்ளிக்கூடத்துக்கு உதவி செஞ்சு காது பள்ளிக்கு வருஷம் பிறந்த நாளைக்கு 25 லட்சம் கொடுப்பாரு. ஒரு ஆண்டும் பிறந்த நாள் அதுவும் இமயமலைக்கும் சபரிமலைக்கும் இல்ல திருவண்ணாமலைக்கெல்லாம் ஓட மாட்டாரு. என் தலைவன் ஏழைங்களை தேடி வருவாரு. தேடி வந்து விதவி தாய்மார்களுக்கு தையல் மிஷின் கொடுப்பாரு, கால் இல்லாதவனுக்கு 3 சக்கர வண்டி கொடுப்பாரு, சோறு இல்லாதவனுக்கு சோறு போடுவாரு. அப்படியாப்பட்ட தங்க தலைவன் எஸ்டிங்களையா அவரு. என் உயிரே போதியா. அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு உறுப்பு தானே மொத்தத்தையும் கொடுத்துருப்பையா. அவருக்கு பிரிஞ்ச துக்கத்தை என்னால தாங்க முடியல. குடிப்பழக்கத்தை நான் குடிச்சு மறப்பேன். எனக்கு குடிப்பழக்கமே இல்லைங்கய்யா. எப்படியாவது எனக்கு மனசை தேத்துறோம். அவர் தான் எனக்கு ஆறுதலை பார்த்துரும். அவர் பார்த்து எல்லாம் அவர் 2002லயே சொக்கத்தங்க படப்பிடிப்புல அவர் எனக்கு ஒரு அறிமுகமாச்சு. நான் அப்ப பத்திரிக்கையில நான் இருந்தேன். அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு முதல்ல நான் தான் அந்த செய்தி வெளியிட்டேன். இருந்தாலும் அவர் அரசியல மிகப்பெரிய ஆளாவார்னு நாங்க எதிர்பார்த்தோம். எதிர்கட்சி தலைவரானாரு. அடுத்த ரேஞ்சுக்கு போறக்குள்ளேயே அவர் உடல்நல குறைவால் இறந்துட்டாரு. அது வருத்தமா இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜயகாந்த் சார் இறந்தது பெரும் இழப்பு. அதை நான் இதுல தெரிவிச்சுக்கிறேன். இது கலைஞர் என்ற பட்டம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. 2வதா கலைஞர் பட்டம் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மட்டும்தான் அது 2வது பட்டம். வேற யாருக்குமே கிடையாது. பொன்மன செல்வன் புரட்சி கலைஞன் அப்படின்ற விஜயகாந்த் மட்டும்தான். அவரை நல்ல முறையில அமைதியா அடக்கமான அதான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுது. நடிகர்களாவது தெலுங்கு தமிழ் படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆமா, நாம புரட்சி கலைஞர் மட்டும் தமிழ் படத்துல மட்டும்தான் நடிச்சாரு. தமிழன் என்று சொல்லலாம், தமிழ் இல்லடான்னு கொள்கையோட வாழ்ந்தாரு. அதுதான் ஒரே ஒரு வார்த்தைங்க, யாருமே தவற நினைக்காதீங்க. எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும். பட் நான் சின்னதுல இருந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். சரியா, ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. யாரு, எங்க தலைவரும் இறந்துட்டாரு. ஒரு பேர் சொல்லுவாங்க அம்மானு, அவங்களும் இறந்துட்டாங்க. அவரை அப்படின்னு சொன்னது அவங்கள சொல்லல, அவங்க பின்னாடி இருந்த ஒருத்தரை ஏய் உட்கார்றா அப்படின்னாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் வேற மாதிரி அம்மாவை தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி என் தலைவரையும் மொக்க பண்ணாங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவர் ஆத்மா நல்லபடி சாந்தி அடையணும், அது எனக்கு போதும். ஏன்னா அமைதியா நல்லபடி அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அது எனக்கு போதும். இங்க இங்க பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இறப்பும் பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். என் தலைவர் எல்லாரும் மனசுல நின்னாரு பாத்தியா, கெத்து கெத்து. அவரு வேற லெவல். அவரு எங்க படாலும் வராது, எங்க படாலும் வராது. அவரை மாதிரி 100 பேர் இல்ல 1000 பேர் இருந்தா இந்த தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும். சரியா, ஆனா என் தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்ல உட்காராத போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு கஷ்டம் தான் எனக்கு. பரவாயில்ல, உட்கார்லனாலும் அவருக்கா இவ்வளவு பேர் வந்துக்கிறோம்ல, அது போதும். அவரை மாதிரி நாங்களாம் இருப்போம். எங்களால முடிஞ்சது நல்லது செய்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நீ செய்யறது உனக்கு கிடைக்கும். யாரையும் துரோகம் நினைக்காத, நல்லதை பண்ணு, நல்லதை செய்யி. அதை மட்டும்தான் எங்க தலைவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவரு சொந்த சம்பாரிச்சது எல்லாத்தையுமே மக்களுக்காக செலவு பண்ணிட்டு நிம்மதியா போய் தூங்கி நிற்கிறாரு. சந்தோஷம். அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இது யார் என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் தலைவர் இந்த பாரு இப்படிதான் நடுக்கோட்டு தான் என்னைக்குமே. அந்த மாதிரிதான் கெத்து. அவரு வேற லெவல். அவரு